தமிழக அரசின் முக்கியமான சமூக பாதுகாப்பு முயற்சியாக நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த போக்குவரத்து துறை ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வனப்பலன்களை வழங்கும் நடவடிக்கை வேகமெடுத்துள்ளது. இந்த முடிவு ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்தும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 2446 கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் 2024 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரை ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற சுமார் 6867 ஊழியர்கள் பயனடைவார்கள். இந்த நிதியின் மூலம் பணிக்கொடை, சேமநல நிதி, விடுப்பு ஊதியம் மற்றும் பென்ஷன் ஒப்படைப்பு உள்ளிட்ட அனைத்து நிலுவைத் தொகைகளும் விரைவில் வழங்கப்பட உள்ளன. இந்த தொகைகள் நேரடியாக ஊழியர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக காத்திருந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு இந்த அறிவிப்பு பெரும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது. வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் இந்த நடவடிக்கையானது அரசின் சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. மொத்தத்தில் இந்த நிதி ஒதுக்கீடு மூலம் போக்குவரத்து துறை ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளதுடன் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு முக்கிய முன்னேற்றமாகவும் பார்க்கப்படுகிறது.